இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இன்னொரு வசனம் லூக்கா 16:13. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. நமக்குள்ளிருந்து நம்மை தாக்கும், நமக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகளை பற்றி இந்த வாரத்திலே நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற எதிரி பண ஆசை. பணம் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு அவசியம். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பணம் நமக்கு அவசியம்தான். அதை தேவன் நமக்கு எப்படியும் நமக்கு தருவார். நமக்கு தேவையானதை கர்த்தர் நிச்சயமாகவே அவர் தருவார். மத்தேயு 6 இந்த வசனத்தை சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து உடனே சொன்ன வார்த்தை, ஆகையால் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், உங்களுக்கோ இவைகள் வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு, நாம் ஜீவனம் பண்ணுவதற்கு நமக்கு சாப்பிட உணவு வேண்டும், உடுத்த உடை வேண்டும், நாம் தங்கியிருப்பதற்கு நமக்கு வீடு வேண்டும். இது கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் இதையெல்லாம் நமக்கு இலவசமாகவே தான் லகுவாக தருகிறார். ஆனால் அதையும் மிஞ்சி ஆண்டவர் நமக்கு ஒரு வீட்டை தந்திருக்கும் பொழுது, இல்லை பெரிய வீடு நமக்கு வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட போகும் பொழுது நாம் பண ஆசை உள்ளவர்களாக மாறுகிறோம். எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தவறான வழிகளிலே நாம் போக தொடங்குகிறோம். பொருளாசை உடைய எல்லாருடைய வழியும் இதுவே என்று சொல்லி நீதிமொழிகள் 1 நாம் பார்க்கிறோம். அது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி ஒரு குருவி தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணியை அறியாமல் அதிலே போய் விழ தீவிரிக்கிறதோ, அப்படியே தான் பண ஆசை உள்ள எல்லாரும் அந்த பண ஆசை நிமித்தம் அந்த வலையிலே போய் சிக்குகிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு குருவிக்கு கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே கொஞ்சம் ஆகாரம், கொஞ்சம் விதை போடப்பட்டிருக்கிறது. இந்த குருவி போய் அதை கொத்தும் பொழுது அந்த கண்ணியிலே அகப்பட்டு விடும். அதே போலதான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறவைகள் போதும் என்று எண்ணாமல் இன்னும் வேண்டும், அதிகமாக வேண்டும், இன்னும் வசதியாக வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படும் பொழுது, அதற்காக அதை சம்பாதிப்பதையே நம்முடைய நோக்கமாக கொண்டு நாம் போய் விழும் பொழுது நாம் கண்ணியில் அகப்படுகிறோம். அந்த கண்ணி நம்மை அதிலிருந்து வெளியே வர விடாது. ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக ஒரு வீட்டை தான் வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு வீட்டை, பெரிய வீட்டை வாங்குவதற்காக கடன் வாங்க போகிறோம், லோன் என்று சொல்லி போகிறோம். அதை கட்டுவதற்காக நம்முடைய சரீரத்தை எல்லாம் ஒருத்து இன்னும் எப்படி அதிக நேரம் வேலை செய்யலாம். கர்த்தர் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை அவருக்காக வாழ்வதற்கு தான். நாம் அவசியமில்லாத காரியங்களிலெல்லாம் தலையிட்டு நம்மை வருத்தி சம்பாதிப்பதற்காக அல்ல. பொருளாசை உள்ளவர்கள் தீவிரித்து போய் அந்த கண்ணிலே அகப்படுகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒன்றிலோ நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவர் காட்டுகிற வழியிலே நடக்க வேண்டும். இல்லை பணத்திற்கு, பொருளாசைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அதற்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு தடவை நீங்கள் அந்த கண்ணிலே அகப்பட்டு விட்டீர்களானால் உங்கள் இருதயம் திருப்திப்படுவதில்லை. திரும்ப திரும்ப அது வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள். திரும்ப திரும்ப அந்த வலைக்குள்ளேயே நீங்கள் சிக்கி கொண்டு இருப்பீர்கள். வெளியே வரக்கூடாத கண்ணிகளுக்குள் நீங்கள் அகப்படுவீர்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு தீமை வராதபடிக்கு சுகமான
சமாதானமான நாட்களை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். நான் இதற்கு முன்னாலும் என்னுடைய பிரசங்கத்திலே இந்த கதையை சொல்லி இருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒருவர், அவர்களுக்கு கணவர் கிடையாது. அவர்கள் மிகுந்த பாடுபட்டு தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருந்தார்கள். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டிலேயே அவர்கள் திருப்தியாக இருந்திருக்கலாம். ஆனா ஒரு பெரிய வீடு, மாடி வீடை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இருந்த நிலங்களை எல்லாம் விற்று ஒரு பெரிய வீட்டை கட்டினார்கள். கடன் எடுத்து வாழ்க்கை பூரா அவருடைய வாலிப காலங்கள், பிள்ளைகளோடு செலவழிக்கிற நேரங்கள் எல்லாம் அவர்கள் மிகுந்த பிரயாசப்பட்டு கடனை தீர்ப்பதற்காக வேலைகளை செய்து மிகுந்த பிரயாசப்பட்டு அந்த வீட்டை கட்டி முடித்தார்கள். அந்த வீட்டின் கடன் தீரும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆயிற்று. இன்றைக்கு அந்த வீட்டிலே அவர்கள் யாரும் இல்லை. பிள்ளைகள் எல்லாம் வெளி இடங்களிலே, வெளி ஊர்களிலே, நன்றாக அழகான வீடுகளிலே அவர்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடு பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. அவர்கள் பேசும் பொழுது ஒரு நாள் என்னிடம் சொன்னார்கள், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்ட வேண்டியது இல்லையா இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்டவள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவள், ஆண்டவர் ஊழியம் செய்ய மிகுந்த விருப்பம் கொண்டவள். ஆனாலும் அந்த நாட்களிலே நான் இந்த காரியத்திலே பிரயாசப்பட்டு வாழ்க்கை முழுவதும் நான் வீணடித்திருக்கிறேன் என்று சொல்லி, இதுதான் காரியம். கர்த்தர் உங்களுக்கு தந்ததிலே நீங்கள் திருப்தியாக இருங்கள். பொருளாசைக்கு பின்னாக நீங்கள் போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தந்ததிலே நீங்கள் திருப்தியாக இருக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற நிலையிலே நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நிறைய பேருடைய ஒரு எண்ணம் என்னவென்றால், பணம் நிறைய இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம், வசதியான ஒரு வீடு, ஒரு வாழ்க்கை இருந்தால் இந்த உலகத்திலே நாம் இன்பமாக இருக்கலாம் என்று சொல்லி, நிச்சயமாக அப்படி கிடையாது. பணம் தராத சந்தோஷம் நிறைய காரியங்கள் நமக்கு தருகிறது. பணத்தினால் கிடைக்க முடியாத ஆசீர்வாதங்கள் நிறைய இடங்களிலே நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்து பாருங்கள். அதுல எல்லாம் கிடைக்கிற இன்பமும் சந்தோஷமும் இந்த பணத்திலே கிடைப்பதில்லை. நிறைய பணத்தை வைத்து கொண்டு வாழ்க்கையை பாதியிலே முடித்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. மிகுந்த ஆஸ்தியை வைத்து கொண்டு அவருடைய ஒரு சின்ன வியாதிக்கு கூட அந்த பணத்தினால் உதவி செய்ய முடியாமல் தவிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. பணம் வாழ்க்கை கிடையாது. பண ஆசை உள்ளவர்களாக நீங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நீர் காட்டுகிற பாதை நேர்வழியோ நிரப்பானதோ, அது உயர்ந்ததோ தாழ்ந்ததோ, இந்த உலகத்திலே மற்றவர்களால் நகைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையோ இல்லை மற்றவர்களால் கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையோ, எதுவானாலும் உம்முடைய சித்தம் போல் என்னை நடத்தும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நான் விரும்புவதெல்லாம் உமக்கு பிரியமானதை செய்வதுதான். உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். உம்முடைய நல்ல ஆவியானவர் செவ்வையான வழியிலே என்னை நடத்துவாராக என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்து பாருங்கள். எந்த வலையிலெல்லாம் நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். பெரிய பண ஆசையாகிய வலைக்குள் நீங்கள் சிக்குண்டு கிடக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவரே, இந்த தடவை என்னை மன்னியும், என்னை இதிலிருந்து விடுதலை ஆக்கும், உமக்கு பிரியமாய் வாழ இந்த ஒரு வாழ்க்கையை பிரயோஜனமாக கழிக்க எனக்கு நீர் உதவி செய்யும் ஏசப்பா என்று கேளுங்கள். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளின் இந்த சாயங்கால வேலைக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளால் இருக்கிற பண ஆசையை நீர் எங்களிலிருந்து எடுத்து போடும். பண காரியங்களிலே உண்மை இல்லாமல் இருக்கிற எங்கள் சுபாவத்தை எங்களை விட்டு எடுத்து போடும். ஆண்டவரே, உண்மையா இருக்க, நேர்மையாய் சம்பாதிக்க நீர் எங்களுக்கு தருகிற அந்த கொஞ்ச பணத்திலே திருப்தியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையின் சந்தோஷங்களையும் சுகத்தையும் பிள்ளைகளோடு இன்பமாக வாழ்வதையும் எங்கள் குடும்ப வாழ்க்கையும் இந்த பண ஆசைக்காக தியாகம் செய்து விடாதபடி கர்த்தாவே உமக்கு உத்தமமாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை